ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரிஸ்வான். அரசியலும் எருமையும் தளத்திலிருந்து உங்களை சந்திக்கின்றேன். தொடர்ந்து வீடியோக்களை பதிவிட நாம் ஆரம்பித்து விட்டோம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு முக்கிய நிகழ்வு இந்தியாவிலே கேரளாவிலே நடைபெற்ற அந்த நில சரிவு விபத்து தான். இது விபத்து என்று சொல்வதற்கு முன்னால் இதில் மனிதனுடைய திறமையற்ற நிர்வாகம் ஒரு காரணமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் இந்தியா முழுக்க ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அதிகாரிகளையும் ஒவ்வொரு அமைச்சர்களையும் ஐஏஎஸ் அதிகாரிகள் அவருக்கு கீழ் பல அதிகாரிகளை நியமித்து இந்தியா இயங்கி கொண்டு வருகிறது. இந்தியாவுடைய சட்ட திட்டங்களின்படி பிரதமர், அமைச்சர்கள், அதன் கீழ் அதை செயல்படுத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் போன்ற எல்லா துறைக்கும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது போன்ற இடர்பாடுகளுக்கான துறை என்று சொல்லக்கூடிய துறைக்கு ஏன் அவர்கள் கோடிக்கணக்கில் நிதியை ஒதுக்கினாலும் அந்த மலைச்சரிவில் உள்ள நீரோட்டத்தை ஏன் இவர்களால் கணிக்க முடியலை? ஒரு மழை வந்தால் அதனுடைய சென்டிமீட்டர் இவ்வளவு உயரம் வரும், அது மலையின் பகுதியிலிருந்து வரும்போது அது நிலச்சரிவை ஏற்படுத்தும் என்கின்ற அந்த துறை அதை ஏன் அவர்களால் செய்து முடிக்க முடியவில்லை? இன்றைக்கு கோடிக்கணக்கான பொருளாதார சேதமும் ஆயிரக்கணக்கான உயிர்கள் புதைந்து அடையாளமே தெரியாமல் அழிவதற்காக நிகழ்வு நடைபெற்ற பிறகு எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கையை அரசு துறைகளுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியிலிருந்து அந்த வழி தோற்றத்தை அதிகப்படுத்துவது, நீர்வீழ்ச்சிகளிலிருந்து வரக்கூடிய பாதைகளுடைய வழி இந்த சென்டிமீட்டருக்கு அப்புறம் இந்த நீர்வீழ்ச்சி வேறு பாதையை தேர்ந்தெடுக்கும் என்கின்ற அளவுக்கு உங்கள் அறிவு வேலை செய்யலையா? இல்லை, அதையெல்லாம் கண்டுகொள்ள வேண்டாம், நமக்கு நம்முடைய லஞ்ச பணங்களும் பொருளாதார பணங்களும் வந்தால் போதும், யாருக்காவது மலையை விற்று விடுவோம் என்கின்ற நிலைப்பாட்டில் வந்தார்களா என்று தெரியல. இதை ஏன் நம்ம அரசுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு அரசாங்கம் என்பது மக்களை பாதுகாக்க வேண்டிய பணியில் இருக்கக்கூடிய மற்ற சாமானியனை போல அரசாங்கம் கிடையாது. அரசாங்கம் ஒரு முடிவை எடுக்கிறதுன்னு சொன்னால் அது நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். ஒரு பக்கம் அது மக்களின் நலனுக்காக இருக்கணும். அப்போது இந்த மாதிரி துறைகள் செயல்படுகிறதா என்பதை இந்திய நாட்டுடைய பிரதமர் பார்க்கணும், எதிர்க்கட்சி தலைவர்கள் பார்க்கணும், அரசு அந்த மாநிலத்துடைய முதல்வர் பார்க்கணும், அந்த மாவட்டத்துடைய ஐஏஎஸ் அதிகாரிகள் பார்க்கணும். இவ்வளோ பெரிய மழை பெய்கிறது, மலைச்சரிவுகளுடைய நீர்வீழ்ச்சி அதிகப்படும், அப்போ அந்த பாதைகளை சரி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அறிவு கூட இல்லாமலா நிர்வாகிகள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள், அரசு அதிகாரிகள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற கேள்வி நம் தூக்கி வைக்கிறோம். ஏன் வைக்கிறோம்? இந்த சூழ்நிலையில் இந்த கேள்வி வைக்கலாமா என்று கேட்டால், நீங்கள் இந்த டிசார்டருக்கு அப்புறம் ஏற்படுத்திய அதெல்லாம் ஓகே, ஒரு அழிவுக்கு பிறகு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் ஓகே, அழிந்த இந்த உயிர்களுக்கு யார் பொறுப்பு? உங்களை நம்பி அந்த உறைவிடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள், மலைச்சரிவுக்கு பக்கத்தில் இதே மாதிரி எந்த காலத்திலாவது நடைபெறும் என்ற நிகழ்வு முன்மாதிரி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி அல்ல. நிர்வாகம் இதையெல்லாம் திட்டமிட வேண்டும். மழை பெய்து கொண்டு இருக்கிறது, ஆற்றுப்படுக்கைகளுடைய அந்த மலைச்சரிவில் இருந்த நீர்வீழ்ச்சியுடைய நீர் ஓட்டம் அதிகப்பட்டிருக்கும் என்கின்ற அந்த அறிவு உங்களுக்கு வேலை செய்யணும். மற்றவர்களைப் போல் அல்ல. அந்த துறைக்கு நீங்கள் படித்திருக்கிறீர்கள், அந்த துறையை சார்ந்த விஷயங்களை அறிந்து வைத்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது இந்த டிசார்டர்கள் எல்லாம் வரும்பொழுதுக்கு முன்பு தான் உங்களுக்கு அந்த துறைக்கான பொருளாதாரம் ஒதுக்கப்படுகிறது. அப்போ அந்த துறைகள் என்ன செய்து கொண்டு இருக்குது அப்படிங்கிற கேள்வி நமக்கு மீண்டும் மீண்டும் எழுகிற சந்தேகம் அதுதான். அப்போது கேரள முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த போர்க்கால அடிப்படைகள் கூட அந்த பணிகளை செய்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு 400, 500, 1000 உயிர்கள் பலியாகி மண்ணிலே புதைந்து அடையாளம் தெரியாமல் அழிவதற்கு காரணம் உங்கள் அரசு அதிகாரிகள் தான். அப்போது அவர்களை நீங்கள் வேலை வாங்கணும். அவர்கள் என்ன துறையிலே வேலை பார்க்கிறார்கள் அந்த துறைக்கான வேலையை செய்யணும் என்பதை தெளிவாக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். இது அரசாங்கத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய கோரிக்கை. அரசியல் நிலைமைகளும் அரசாங்கத்திற்கு கொடுக்கக்கூடிய கோரிக்கை. இந்திய பிரதமராக இருந்தாலும் சரி, நாடாளுமன்றத்தில் இருக்க அமைச்சர்கள் உட்கார்ந்து விவாதிக்க வேண்டிய விஷயம் இது. ஏன் இது போன்ற டிசார்டர்கள் அதிகமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது? அதனால் தமிழ்நாடு சென்ற ஆண்டோ 2 ஆண்டுகளோ 1 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் டிசார்டர் ஏற்பட்டுச்சு. அது வேறு. இது எப்படிப்பட்ட டிசார்டர்னு சொன்னால், நீர்வீழ்ச்சி தன் பாதையை மாற்றிக்கொண்டு இருக்கிறது. அப்போது அதுக்கான அந்த வழியை ஏற்படுத்தி கொடுக்காதது அரசாங்கத்தின் குறைபாடு. அந்த நீரை சரியான விகிதத்தில் அது செல்லுகிறதா என்ற விஷயங்களை எல்லாம் நாம் கண்டறிய வேண்டிய பணியில் இருக்கிறோம் என்பதை மறந்து விட்டார்கள். இப்போது அரசியல்வாதிகளுடைய பணி என்ன? கட்சி இது அது. அரசாங்கம் மக்களுக்கான பணிகளை செய்வதற்கு அரசு அதிகாரிகளும் முன்வரவில்லை, அரசியல்வாதிகளும் முன்வரவில்லை. இன்றைய முழு இழப்புக்கும் அரசாங்கம்தான் காரணம், அரசாங்க அதிகாரிகள் தான் காரணம். இவ்வளோ இழப்பு ஏற்படுவதற்கு இயற்கை மீது நாம் பழி போடலாம். இயற்கை தன் பாதையை மாற்றிக்கொண்டதுக்கு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் அந்த பாதையை சரியாக வகுத்து கொடுக்காது தான்
அந்த பாதையை சரியாக நீங்கள் வகுத்து கொடுக்காமல், அது இல்லை அந்த மக்களுக்கு அங்கே குடியேறுவதற்கான தகுதியை நீங்கள் தகுதி கொடுத்துருக்கக்கூடாது. அந்த இடத்துல இது போன்ற சம்பவங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ மலைச்சரிவு நீர்வீழ்ச்சி வரும்போது உங்கள் வீடுகள் அடித்து செல்லப்படும் என்ற அறிவு அந்த இடத்துல நீங்கள் சட்ட ரீதியாக அந்த இடத்தை தடை செய்யப்பட்ட பகுதியாக மாற்றியிருக்க வேண்டும். இது போன்ற மலைச்சரிவின் கீழ் வீடுகளை கட்டுவதிலிருந்து மக்களை நீங்கள் அகற்றி அவர்களை வேறு இடத்திற்கு வீடுகளுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்கலாம். இப்போ இவ்வளவு பெரிய இலக்கு, இவ்வளோ உயிர்கள் பலி, இனிமேக்கு தான் அந்த சட்டம் வரும். அரசாங்கம் எப்பொழுதுமே சட்டங்களை முன்கூட்டியே போடணும். இவ்வளோ உயிர்களை இழந்திருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான எவ்வளோ வலி, அந்த குடும்பத்திற்கு எவ்வளோ வலிகளை ஏற்படுத்தணும். ஒவ்வொருத்தரும் ரூபாய் சம்பாதிப்பதற்கு அவ்வளோ கஷ்டங்கள் படும்போது இது போன்ற இயற்கை பேரிடரில் ஒட்டுமொத்த உயிர்களும் போய் அவர்கள் அனாதைகளாக ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு கேரளாவை சேர்ந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. இந்திய அரசாங்கமும் இதற்கு காரணம். இந்திய அரசாங்கம் மத ரீதியான விஷயங்களை கையில் எடுத்து செல்வதை விட மக்களுக்கு உதவுகிற அரசாங்கம் மாறினால் மட்டுமே ஆட்சியிலே நிலைத்திருக்க முடியும் என்பதுதான் உண்மை. வயநாடுக்கு சென்றிருக்கிறார் ராகுல் காந்தி, எதிர்க்கட்சி தலைவர் தன் பொறுப்பை செய்திருக்கிறார். ஆனால் இந்திய பிரதமர் இராணுவத்தை அனுப்பியிருக்கிறாங்க. நேரில் சென்று அந்த மக்களுக்கு ஒரு ஆதரவை அளிக்கலாம். அடுத்தவர்கள் கல்யாணத்திற்கு செல்லக்கூடிய வேளையில் இந்திய நாட்டுடைய பிரதமர் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சென்று பார்த்துருக்கலாம். அரசு அதிகாரிகளின் உதவி வயநாடுக்கு தேவைப்படுகிறது. வயநாடு இவ்வளவு பெரிய அழிவிலே சிக்கும் என்று அந்த மக்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இதுக்கு முழுக்க அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தான் காரணம். ஏன் அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவ்வளோ தொகை ஒதுக்குறீங்க? அதை செலவு செய்கிறார்களா? அதனுடைய பார்வை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வயநாட்டுடைய இந்த நிலைமைக்கு உதவுவதற்காக மக்கள் பல கோடி முனையிலிருந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அரசாங்கம் அவர்கள் தானாகவே எல்லாத்தையும் சமாளித்துக் கொள்கிறோம் என்கின்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். கேரளா அரசாங்கம் இந்த டிசார்டரை எங்கள் மாநிலத்துடைய டிசார்டர் போல அவர்கள் சுருக்குகிறார்கள். மக்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் இந்தியர்கள் என்பதால் அவர்கள் அனைவருமே உதவி ஏற்றுக்கொள்ள வேண்டும். கேரளா அரசாங்கம் இப்பொழுதைக்கு தேவை இல்லைங்கிற மாதிரி அவங்க அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் உயிர்களை இழந்திருக்கிறார்கள், உடைமைகளை இழந்திருக்கிறார்கள், தன்னுடைய வீடுகளை இழந்திருக்க அவங்களுக்கான வீடுகளை அமைத்து கொடுப்பது போன்ற நிறைய வேலைகள் இருக்குது. இதற்கப்புறம் அரசாங்கத்திற்கான வேலைகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அதை பெறக்கூடிய மக்களை இழந்த பிறகு அவங்க எங்கே போய் இதை வாங்க போகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியல. அரசியலும் எருமையும் தளம் அவர்களுக்காக என்ன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறது. அவர்களுடைய இந்த நிலைக்கு அரசு அதிகாரிகளும் அரசியல் தலைவர்களும் தான் காரணம். இந்திய நாட்டுடைய பிரதமர் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த துறையின் அமைச்சர்கள் இதற்கான பதிலை சொல்ல வேண்டும். ஒரு ரயில் விபத்து எப்படி ஏற்பட்டதோ அதுபோல் இந்த நிலச்சரிவுடைய விபத்தையும் அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்தவர்கள் தான் பதவி விலக வேண்டும் என்பது அரசியலின் கோரிக்கை. மக்கள் தங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்கு தான் அரசாங்கம் என்பதை புரிந்து கொண்டு அந்த துறை சார்ந்தவர்கள் சரியாக செயல்பட்டால் மக்கள் என்றைக்குமே பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கு பார்க்குறோம், ₹1 கூட ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலும் நாம் ஒரு வேலை முடியும்னா ஒரு ₹500 செலவு பண்ணாமல் எந்த வேலைகளும் முடிவதில்லை. அப்படியே பழக்கி கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு பணம் கொளிக்கிறதை தவிர ஒரு 20-25,000 அந்த துறையில் சம்பளம் எடுப்பவர் இந்த கோடிக்கணக்கில் சொத்துக்களை குவித்து வைத்திருக்கிறார்கள். அதுக்கு காரணம் இது போன்ற அவர்கள் செய்ய வேண்டிய பணிகளை செய்யாமல் அரசாங்கத்தை ஏமாற்றி சம்பாதிப்பது. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செஞ்சிருந்தால் கிட்டத்தட்ட 400, 500, 1000 உயிர்கள் பூமியிலே புதைந்து கிடக்காது வயநாட்டில். அப்போது இதற்கெல்லாம் காரணம் அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அரசை இயக்கி கொண்டிருக்க முதலாளிகளும் தான் காரணம். அவர்கள் தங்களுடைய பணியை சரியாக செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அரசியலமைகளும் அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் உள்ளங்களிலிருந்து அவர்களுக்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறது. வயநாடு மக்களுக்கு உதவக்கூடிய ஒட்டுமொத்த உலகமும் வயநாட்டை நோக்கி பார்வையை பதித்திருக்கிறது. அவர்களுக்கு அனைவருக்கும் உதவி செய்து அவர்களுடைய கஷ்டத்தில் நாம் பங்கு பெற வேண்டும் என்று ஆசை கொள்கிறோம்.